ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. மே 9, 2024. நாம் சுயமரியாதையின் நினைவில், மிக உயர்ந்த காரியத்தின் நினைவில் நமது விசேஷ தன்மைகளை இமேஜ் ரூபத்தில் வைத்தபடி பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். பாபா கூறியிருக்கின்றார், உங்களுக்குள் இந்த 3 விஷயங்கள் மறைந்து போய்விட்டன. அதனால்தான் உலகில் கூட வெளிப்பாடும் மறைந்திருக்கிறது. நீங்கள் இந்த 3 விஷயங்களை இமேஜ் செய்து விட்டீர்கள் என்றால் முழு உலகும் உங்களை அறிந்து கொள்ளும். நான் பின்னாலிருந்து கூறுகிறேன். நமக்குள் மிகுந்த விசேஷ தன்மைகள் இருக்கின்றன. நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். நாம் உயர்ந்த தன்மைகளால் நிறைந்திருக்கின்றோம். நாம் மிகுந்த தூய்மையானவர்களாவோம். மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். இவையே நமது சுயமரியாதைகளாகும். இந்த உயர்ந்த தன்மைகளை, விசேஷ தன்மைகளை நினைவில் வைக்க வேண்டும். அதன் மூலம் அவற்றின் சொரூபம் முகத்தில் தென்பட வேண்டும். அப்போது உலகமே இவர்கள் இந்த உலகின் மகான் ஆத்மாக்கள் என்று நம் பக்கம் பார்ப்பார்கள். உலக மக்கள் கூறுகிறார்கள், பெரிய பெரிய மகாத்மாக்களும் கூறுகிறார்கள், கலியுகத்தில் முழுமையாக தூய்மையாகுவது, கனவுகள் கூட, மனதில் கூட தூய்மை தன்மையை கடைபிடிப்பது, இது நடக்க முடியாத காரியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்மில் பலரும் இதனை செய்து காட்டியிருக்கின்றோம். முதன்மையான வெற்றியாளர்களாகிய 108 ரத்தினங்கள் இதனை செய்து காட்டியிருக்கிறார்கள். மேலும் 1008 ஆத்மாக்கள் கூட அந்த பரிசுத்த தன்மைக்கு அருகாமையில் வந்துவிட்டார்கள். இது நமது முகத்திலும் நடவடிக்கைகளிலும் வெளிப்பட வேண்டும். நமது சம்ஸ்காரங்களில் வெளிப்பட வேண்டும். நமது வார்த்தைகளிலும் கர்மங்களிலும் வெளிப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக நமது வாழ்க்கையிலேயே அந்த தூய்மை தன்மை வெளிப்பட வேண்டும். அப்போது முழு உலகம் ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், ஒரு மோசமான மனிதர், அசுரத்தனமான உள்ளுணர்வு கொண்டவர். அவரது முகத்தை பார்த்ததுமே மக்கள் இவர் மிகுந்த மோசமானவர் என்று கூறுகிறார்கள் அல்லவா? என்றால் நமது தூய்மை தன்மை முகத்தில் வெளிப்படாதா என்ன? அவசியம் கண்டறிவார்கள். பாபாவின் பெயர் வெளிப்படும். அவர்கள் இந்த நல்ல விஷயங்களை தமது வாழ்க்கையில் தாரணையும் செய்வார்கள். நமது கடமையின் நினைவு, சேவையின் நினைவு, இதுவும் அவசியமாகும். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் இறை செய்தியை வழங்க வேண்டும். மிக உயர்ந்தவராகி முழு உலகிற்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். பூர்வீகமானவர்களாகி அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அனைவரது துக்கங்களையும் நாம் போக்க வேண்டும். அனைவருக்கும் நிம்மதியையும் அமைதியையும் பரப்ப வேண்டும். அனைவரது பிரச்சனைகளுக்கும் தீர்வு காட்ட வேண்டும். அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். சக்திகளை வழங்க வேண்டும். இவையே நமது உயர்ந்த கடமையாகும். இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு வருவோம். இத்தனை பெரிய காரியங்களை செய்தாக வேண்டும். எனவே இவையெல்லாம் நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டுமல்லவா? நாம் பிறருக்கு சக்திகளை வழங்க வேண்டும் என்றால் நாம் மிகுந்த சக்திசாலியாக இருக்க வேண்டும். பிறரது பிரச்சனைகளை போக்க வேண்டுமென்றால் நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். பிறருக்கு இறை செய்தியை வழங்க வேண்டுமென்றால் நமக்குள் யோகத்தின் சக்தி இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது வார்த்தைகளின் தாக்கம் பிறர் மீது ஏற்படும். நாம் எந்த உயர்ந்த காரியத்தை செய்ய விரும்புகிறோமோ அதற்காக அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. சுயமரியாதை மிக அவசியமானதாகும். சுயமரியாதையை பற்றி அனைவரும் அறிவோம். சுயம் பகவானே நமக்கு சுயமரியாதையை வழங்கியிருக்கிறார். தன்னைத்தான் அவ்வாறே நினையுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவரோ அவ்வாறே தன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் மறதி விளையாட்டில் மாட்டிக்கொண்டு விட்டோம். ஒரு ஏழை மனிதருக்கு நான் அதிர்ஷ்டசாலி என்று தோன்றுவதே இல்லை. பகவானே கூறிய பின்பும் ஆன்மீக போதை ஏறுவதில்லை. ஏறிவிட வேண்டுமல்லவா? சுயம் பகவானே கிடைத்து விட்டார். சத்தியமான ஞானம் கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து விட்டது. நான் அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் வேறு யார்தான் இருக்க முடியும்? ஒருவர் மந்த புத்தியுடையவர், சரியாக எழுத படிக்கவில்லை என்றால் அவருக்கும் ஆன்மீக பெருமிதம் இருப்பதில்லை. ஆனால் சிலரோ நன்றாக முயற்சி செய்து லௌகீக படிப்பு சரியாக படிக்கவில்லை என்றாலும் இந்த ஆன்மீக படிப்பின் பெருமிதத்தில் நிலைத்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் சுயமரியாதை நிறைந்தவராக ஆவோம். உயர்ந்த மனநிலையினால் தன்னைத்தான் உயர்த்தி கொள்வோம்.
அப்போது தந்தையின் வெளிப்பாடும் சீக்கிரமே நடந்துவிடும். எந்தளவிற்கு நாம் உயர்ந்த நிலையில் நிலைத்து விடுவோமோ, பாபா, அவரது உயர்ந்த ஞானம் மற்றும் அவரது மகான் ஆத்மாக்கள் அனைவரும் உலகத்தின் முன்னால் வெளிப்பட்டு விடுவார்கள். எனவே வாருங்கள், இந்த மிக உயர்ந்த காரியத்தில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவோம். ஓம் சாந்தி.